ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இப்போது வந்து நம்ம ஐபிஎல் 2024 மொத்த டேட்டாபேஸையும் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எந்த டீம் டாப்பில் இருக்காங்க, எந்த டீம் பாட்டமில் இருக்காங்க, அந்த டேபிளோட ஆர்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஆரஞ்சு கேப்பும் பர்பிள் கேப்பும், அதாவது ஹையஸ்ட் ரன் யார் எடுத்திருக்காங்க, அதிகமான விக்கெட் யார் எடுத்திருக்காங்கன்ற விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒவ்வொரு டீமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேட்ச் விளையாண்டுட்டாங்க. அண்டு ஃபஸ்ட்டு டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இருக்காங்க. 3 மேட்ச்சில் 3 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெட் ரன் ரேட்டில் 1.249 இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு நெட் ரன் ரேட் தான். அண்டு 3 மேட்ச்சில் 3 மேட்சுமே வின் பண்ணியிருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் டோர்னமெண்ட்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 11 மேட்ச் தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த 11 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5-6 மேட்ச் ஜெயித்தாலே அவங்க கிட்டத்தட்ட உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9 மேட்ச் ப்ளஸ் ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்க உள்ளே போயிடலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 மேட்ச் இன்னும் ஜெயித்தாங்கன்னா கன்ஃபார்மாக இன்னும் ப்ளே ஆஃப். ஸோ இதில் வந்து ரொம்ப அதிகமாக ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்றதை விட ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சை அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டே தான் அவங்க அடுத்தடுத்த மேட்சஸ் போகிறாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு அடுத்த மேட்ச் 4வது மேட்ச் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 2மே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட இன்னொரு ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுமே 3வது மேட்சும் அப்டேட் ஆகிடும். அண்டு கேகேஆர் வின் பண்ணாங்கன்னா மேபி மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸில் தான் நெட் ரன் ரேட்டில் கீழே இருக்காங்க. கொஞ்சம் நல்ல வின்னாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக டேபிள் டாப் வந்துடுவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணாங்கன்னா அப்படியே டேபிளில் 6th பொசிஷன் கிட்டக்க போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லூஸாக இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட் ரன் ரேட் வச்சுருக்காங்க. ஸோ தட் அவங்களோட பொசிஷன் வந்து ஈஸியாக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3rd பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே. ஸோ 3 மேட்ச்சில் 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. அண்டு நெட் ரன் ரேட் பார்த்திங்கன்னா 9.76 இருக்குது, அதாவது 0.976 இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல நெட் ரன் ரேட் தான். பிகாஸ் அடுத்ததில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி. அவங்களோட நெட் ரன் ரேட் பார்க்கும்போது இவங்களோட நெட் ரன் ரேட்டில் பாதி தான் இருக்காங்க. ஸோ தான் இது ஒரு நல்ல நெட் ரன் ரேட்னு சொல்லியிருக்கேன். ஸோ எஸ், கேகேஆர் தோத்தாங்கன்னா நிச்சயமாக 9 விட 0.9 விட கீழே தான் வருவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி அவங்க தோக்குறாங்களா ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிடி. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து 5th பொசிஷனில் இருக்காங்க. 3ல் 2 வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே கூட விளையாண்டது மட்டும் தோற்றுருக்காங்க, மற்ற விளையாண்ட 2 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 5th பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா -0.738 இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் சுமாரான ஸ்கோர் தான். பட் இருந்தாலுமே அவங்க 3 மேட்ச்சில் 2 ஜெயிச்சிருக்கிறதுனால அவங்க 5th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3 மேட்ச்சில் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, இருந்தாலுமே 6th பொசிஷன் வந்துட்டாங்க. 0.204 பாயிண்ட்ஸில் இருக்காங்க நெட் ரன் ரேட். ஸோ அதனால் 6th பொசிஷன் இருக்காங்க. ஸோ டெல்லி என்ன தான் சிஎஸ்கே கூட வின் பண்ணியிருந்தாலுமே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வின்னை கொடுக்கல, ஒரே ஒரு வின்னை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா -0.01 தான் இருக்காங்க. ஸோ இது கம்மி நெட் ரேட் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிகாஸ் இன்னும் 2 வின் பண்ணால் தான் அவங்க டேபிளில் மேலே வரும், அதாவது ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான், பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பஞ்சாப். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ல் 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்டு நெட் ரன் ரேட்டுமே கம்மியாக தான் இருக்குது, -0.337 நெட் ரன் ரேட்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது ஆர்சிபி இருப்பாங்க. ஸோ ஆர்சிபியோட நெட் ரன் ரேட்டுமே -8.76 தான் இருக்குது. ஸோ ரொம்பவுமே ஒரு கம்மியான நெட் ரன் ரேட் ஆர்சிபி கிட்ட. இதை விட இன்னொரு டீமும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ எஸ், 5 டைம் சாம்பியன்ஸ் ஆன மும்பை ஏன் இவ்வளோ மோசமாக விளையாடுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாதி மேட்ச்சு, அதாவது கிட்டத்தட்ட வந்து 14 மேட்ச்சில் வந்து பாதி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமாவே அவங்க ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காமல் இருந்ததும் கதையும் உண்டு. அந்த இதில் கப் அடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை தான். ஸோ அதனால் நம்ம அவங்கள தப்பாக குறையாக எடை போடக்கூடாது. அண்ட் இது வந்து மும்பைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு டீமுக்குமே அந்தந்த மேட்ச்சில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த மேட்சஸ் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த விதத்தில் இப்போ வரைக்கும் மும்பைனால் ஒரு வின் கூட பண்ண முடியல.
மேபி இந்த வீக்கெண்டில் அவங்க வின் பண்ணி உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. பார்ப்போம் இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டேபிளில் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் ஆர்ஆர், செகண்டில் கேகேஆர், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே, ஃபோர்த்தில் எல்எஸ்ஜி, ஃபிஃப்த்தில் ஜிடி, சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச், செவன்த்தில் டிசி, எயித்தில் பஞ்சாப், நைன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி, 10த்தில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதுதான் ஸ்கோர் ரெக்கார்ட், டேபிள் பாயிண்ட்ஸ் ஆஸ் பர் 3 மேட்சஸ் ஓவர். மினிமம் ஒவ்வொரு டீம் 3 மேட்சஸாக விளையாண்டுருக்கணும் கேகேஆரை தவிர்த்து. எஸ் இப்படி தான் ஆகும். ஒரு டீம் 4 மேட்ச் விளையாண்டுருக்கும், இன்னொரு டீம் வந்து 2 மேட்சாக விளையாண்டுருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லக்கில் தான் இருக்கும். அதாவது இது வந்து ரேண்டமாக தான் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ டீம் 1, டீம் 2, 3ன்னு தான் அவங்க ஒவ்வொரு இதை மேட்சை ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதாவது அதை ரேண்டமைஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் எந்தெந்த டீம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதில் கணக்கு பட்டதாமல் எதுவும் பெருசாக க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கேப் பார்த்துடலாம். பேட்ஸ்மேனுக்கான ஒரு கேப் வந்து இப்போதைக்கு அதாவது 4 மேட்ச் விளையாண்ட விராட் கோலி தான் 200 ரன் அடிச்சிருக்காரு. 203 ரன் எக்ஸாக்டாக சொன்னோம்னா. ஸோ ஒரு நாட் அவுட்டோட 83 ரன்ஸ் ஹையஸ்ட்டு ஸ்கோராக இருக்குது அவரோட விளையாண்டதில். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரியான் பராக் இருக்கார். ஸோ இவருமே 3 மேட்ச் விளையாண்டு 3 மேட்ச்சில் 2 மேட்ச் நாட் அவுட்லேயே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் இது மூலயமா ஒரு டோட்டல் ஸ்கோர் வந்து 181 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு 22 ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா அவருமே 203 ரன்ஸ் ஆகிருப்பார். ஸோ பட் அவனால் அடிக்க முடியல. ஆனாலுமே அவருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இன்னிங்ஸ் இருக்குது. இந்த ஒரு இன்னிங்ஸில் நிச்சயமாக அதை விட அதிகமாக தான் அடிப்பார் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரிச் கிளாசன். ஸோ தேர்ட் பிளேஸில் இருக்கார். 3 மேட்ச் விளையாண்டு 167 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 52 கிட்டக்க வருது. ஸோ அந்தளவுக்கு அவர் நல்லா விளையாண்டுட்டு தான் இருக்கார். அண்ட் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரும் பார்த்திங்கன்னா 80 ரன்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 4th பொசிஷனில் நிக்கோலஸ் பூரன். ஸோ அவருமே 3 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 3ல் 2 நாட் அவுட்டாக தான் போயிருக்காரு. ஸோ ஹையஸ்ட் ரன் வந்து பார்த்திங்கன்னா 64 ரன்ஸ். அண்ட் அவரோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிட்ட வருது. ஸோ இதுதான் கைஸ் ஆரஞ்ச் கேப்போட டீட்டெயில். ஸோ டாப் 4 பீப்புளை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா லிஸ்ட் எடுக்கும்போது எல்லா பவுலிங் போட்ட எல்லா பிளேயர்ஸோட லிஸ்ட்டும் வரும். ஸோ அதனால் நம்ம டாப் 4 பார்த்துருக்கோம். அண்ட் அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கேப். ஸோ பர்பிள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முஸ்தபிர் ரஹ்மான். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மயங்க் யாதவ் இருக்கார். ஸோ இவரோட ஸ்பீடு என்ன தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யங் டேலண்டட் கை ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்தியாவில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமா? உம்ரான் மாலிக் போட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை. லைன் அண்ட் லென்த்தில் கரெக்டாக போடலை. எங்கே ஃபாஸ்ட்டாக போடணும், எங்கே ஸ்லோ பண்ணணுன்ற அந்த வேரியேஷன்ஸுமே காட்டலை. அதனால அவரால் ரொம்ப நாளில் இந்தியன் டீமுக்கு சர்வ் பண்ண முடியல. வேறஸ் மயங்க் யாதவ் நல்லாவே போட்டுட்ருக்காரு. மேபி ப்ராபபிள் ஆஃப் T20 வேர்ல்டு கப் கூட இவர் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் இவர் அடுத்தடுத்த மேட்சஸும் இன்னும் நல்லா விளையாண்டா. ஆக்சுவலி எல்எஸ்ஜி வந்து 3 மேட்ச் விளையாண்டாங்க. அதில் 2 மேட்ச் மட்டும் தான் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா இவர் 6 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ இது ஒரு நல்ல எஃபர்ட் ஃப்ரம் மயங்க் யாதவ், ஒரு யங் இந்தியன் அன்கேப்டு பிளேயர். ஸோ பார்ப்போம் இவரோட கெரியர் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யுவேந்திர சஹர். ஸோ இவருமே வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச்சில் வந்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்டு ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 10 ஓவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரன்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 55 ரன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் மயங்க் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஓவர் போட்டு 41 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்பவுமே கம்மியான எக்கானமியில் தான் அவர் போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கேல முஸ்தபிர் ரஹ்மான் தான் டேபிள் டாப்பில் இருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 12 ஓவர் இது வரைக்கும் போட்டிருக்காரு. அதில் 106 ரன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு. ஸோ 106 ரன் கொடுத்து 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஃபோர்த் பொசிஷனில் பார்த்திங்கன்னா மோஹித் சர்மா இருக்கார். இவரும் 12 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. 93 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ தட் 4th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதான் கைஸ் நம்ம ஐபிஎல்லில் 3 மேட்ச்சுக்கு நடந்ததுக்கப்புறமா பர்பிள் அண்ட் ஆரஞ்ச் கேப்போட அப்டேட் ப்ளஸ் டேபிளோட அப்டேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் ஐபிஎல் இல்லை கிரிக்கெட் வீடியோஸ் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுமே இந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. அண்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது,
ஏதாச்சும் ஒரு விஷயம் பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்க அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணி சொல்றோம். தேங்க் யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.